Hello friends, welcome back to Speak English. இன்னைக்கு இந்த வீடியோவில் 25 டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் தமிழில் சொல்லி அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, என்ன தப்பாக நினைக்காத. என்ன தப்பாக நினைக்காத. நம்ம சொல்லலாங்க, என்ன தப்பாக நினச்சிக்காத. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, டோன்ட் மிஸ்டேக் மீ. டோன்ட் மிஸ்டேக் மீ. நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு சந்திப்போம். நம்ம சொல்லலாங்க, நாளைக்கு சந்திப்போம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், see you tomorrow. see you tomorrow. நெக்ஸ்ட் ஒன், விரைவில் சந்திப்போம். நம்ம சொல்லலாங்க, விரைவில் சந்திப்போம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், ரொம்ப சிம்பிள் தாங்க, see you soon. see you soon. நெக்ஸ்ட் ஒன், இதை தினமும் செய். நம்ம சொல்லலாங்க, இந்த எக்ஸசைஸை தினமும் செய். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், டூ திஸ் எவ்ரி டே. டூ திஸ் எவ்ரி டே. டூ அப்படின்னா செய். நெக்ஸ்ட் ஒன், என்னை மிரட்டாதே. என்ன மிரட்டாத. நம்ம சொல்லலாங்க, என்ன மிரட்டாத. இது எப்படி சொல்லலாங்க இங்கிலீஷில், ரொம்ப சிம்பிள் தாங்க, டோன்ட் த்ரெட்டன் மீ. டோன்ட் த்ரெட்டன் மீ. நெக்ஸ்ட் ஒன், நான் பார்க்கல. நான் பார்க்கல. நம்ம சொல்லலாங்க, நான் அதை பார்க்கல. நான் பார்க்கல. அதை எப்படி சொல்லலாம், ஐ டிடன்ட் see. ஐ டிடன்ட் see. did + not = didn't. நெக்ஸ்ட் ஒன், நான் தயார். நான் தயார். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ரொம்ப சிம்பிள் தாங்க, ஐ எம் ரெடி. ஐ எம் ரெடி. ரெடி அப்படின்னா தயார். நெக்ஸ்ட் ஒன், நீ தயாரா. நீ தயாரா. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், ஆர் யூ ரெடி. ஆர் யூ ரெடி. நெக்ஸ்ட் ஒன், இது புதுசு. நம்ம சொல்லலாங்க, இந்த ட்ரெஸ்ஸு இது புதுசு. இது எப்படி சொல்லலாம், ரொம்ப சிம்பிள் தாங்க, இட்ஸ் நியூ. இட்ஸ் நியூ. நெக்ஸ்ட் ஒன், என்னை பாருங்கள். நம்ம சொல்லலாங்க, என்னை பாருங்கள். இது எப்படி சொல்லலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க, லுக் அட் மீ. லுக் அட் மீ. லுக் அப்படின்னா பாரு. நெக்ஸ்ட் ஒன், இது விலை அதிகம். இது விலை அதிகம். இந்த விலை அதிகம். இது எப்படி சொல்லலாம், இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். இட் ப்ளஸ் இஸ் = இட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வாயை மூடு. வாயை மூடு. இது எப்படி சொல்லலாம், ரொம்ப சிம்பிள் தாங்க, ஜிப் இட். ஜிப் இட். நெக்ஸ்ட் ஒன், எனக்காக ஏதாவது செய். நம்ம சொல்லலாங்க, எனக்காக ஏதாவது செய். இது எப்படி சொல்லலாம், டூ சம்திங் ஃபார் மீ. டூ சம்திங் ஃபார் மீ. நெக்ஸ்ட் ஒன், எச்சரிக்கையாக இரு. நம்ம சொல்லலாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு. இது எப்படி சொல்லலாம், ரொம்ப சிம்பிள் தாங்க, பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன், தேவையில்லை. தேவையில்லை. எனக்கு அது தேவையில்லை. தேவையில்லை. அது எப்படி சொல்லலாம், நோ நீட். நோ நீட். நீடுனா தேவை, நோ நீட்னா தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் நல்ல நண்பர்கள். நம்ம சொல்லலாங்க, நாங்கள் நல்ல நண்பர்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ரொம்ப சிம்பிள் தாங்க, வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், உன்னால் தப்பிக்கவே முடியாது. நம்ம சொல்லலாங்க, நீ என்கிட்ட உன்னால் தப்பிக்கவே முடியாது. இது எப்படி சொல்லலாம், யூ காண்ட் எஸ்கேப். யூ காண்ட் எஸ்கேப். கேன் + not = can't. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம், ஐ ஆம் வித் யூ. ஐ ஆம் வித் யூ. நெக்ஸ்ட் ஒன், நேரத்தை வீணாக்காதே. நேரத்தை வீணாக்காத. இது எப்படி சொல்லலாம், டோன்ட் பி வேஸ்டட் டைம். டோன்ட் பி வேஸ்டட் டைம். டூ + not = don't. நெக்ஸ்ட் ஒன், உன் நகங்களை வெட்டு. உன் நகங்களை வெட்டு. அது எப்படி சொல்லலாம், கட் யுவர் நெயில். கட் யுவர் நெயில். நெக்ஸ்ட் ஒன், சோம்பேறியாக இருக்காதே. சோம்பேறியாக இருக்காத. இது எப்படி சொல்லலாம், டோன்ட் பி லேசி. டோன்ட் பி லேசி. லேசி அப்படின்னா சோம்பேறி. நெக்ஸ்ட் ஒன், ஏழைகளுக்கு உதவி செய். ஏழைகளுக்கு உதவி செய். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், ஹெல்ப் தி புவர் பீப்புள். ஹெல்ப் தி புவர் பீப்புள்.
நெக்ஸ்ட் ஒன் மின்சாரம் போய்விட்டது. மின்சாரம் போய்விட்டது அப்படின்னா இங்கிலீஷில் பவர் வெண்ட் ஆஃப். பவர் வெண்ட் ஆஃப். நெக்ஸ்ட் ஒன் நான் உட்கார வேண்டும். நான் உட்கார வேண்டும் அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஹாவ் டு சிட். ஐ ஹாவ் டு சிட். நெக்ஸ்ட் ஒன் நான் உறங்க வேண்டும். இது எப்படி சொல்லலாம்? நான் உறங்க வேண்டும் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஹாவ் டு ஸ்லீப். ஐ ஹாவ் டு ஸ்லீப். நெக்ஸ்ட் ஒன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். நீ கிளம்புறியா? நீ கிளம்புறியா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் சென்டென்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.